இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, வெண்ணெய், பொட்டுக்கடலை, பைத்தம்பருப்பு, உப்பு, பெருங்காயம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் 12 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பைத்தம்பருப்பு மாவுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 2 பெருங்காய கட்டியை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்து கையால் நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. அரிசி மாவு பிசைஞ்சா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஆனால் அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதை சிப்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு எப்பயுமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஒரு வாண்லியில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் தேய்க்கிற படி ஒன்று கிடைக்கும். அதை இது மேலே வச்சு நம்ம மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலே தேய்ச்சிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சுவையான அரிசி மாவு சிப்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.